பெட்ரோல் குண்டு வீசுறது, இந்த வெங்காய வெடி வீசுறது, இதெல்லாம் குண்டு மலைகளுக்கு இடையிலேயே பயணம் பண்ணி போய் எங்கள் தலைவரை சந்திச்சுட்டு வந்தாங்க. நான் அது ஒன்றும் இல்லை. அது நான் ஏன் வீட்டில் இல்லாத போதான் வந்து வீசுறேன்றாங்க. சும்மா இது ஒரு அச்சுறுத்துறோன்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க. நாங்கள் 5 ஆளுகள் மாதிரி தெரியுதா? அதெல்லாம் விடுங்க, அது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியாக நினச்சிக்கிறேங்க. வேற ஏதாவது கேள்வி? சார், நாம் தமிழர் கட்சியிலிருந்து முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கருத்து வேறுபாடுகளால் வெளியே போனதில் உண்டு, பட் பரவலாக பேசப்பட்டதில்லை. இப்போ நடிகர் விஜய் கட்சி தொடர்றதுக்கு பிறகு நிறைய மாவட்ட செயலாளர்கள் தொடர்ச்சியாக கட்சியோட வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பின்னடைவாக பார்க்குறீங்களா? உங்களோட கருத்து? அப்படிலாம் இல்லை. தம்பி விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் போயிருக்காங்க. கட்சினா சிலர் வர்றது, சேர்றது, போகிறது, இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். நீங்கள் என் கட்சியில் சில பேர் சேர்றது, சில பேர் வெளியேறதுனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு? அப்படி ஒன்றும் இல்லை. இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி, நல்ல கேள்வியாக கேள்வி. மும்மொழி கொள்கையை பொறுத்தவரையில இன்று கூட இந்தி தேர்வுக்கு எதிராக மாவட்ட தலைநகரில் திமுக சார்பில் போராட்டம் நடந்தது. ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் திமுக நடத்தக்கூடிய பள்ளிகள் சர்வதேச பள்ளிகளில் மும்மொழி இருக்கு. அதுக்கான விஷயங்களே இருக்கு. ஒரு புறம் இது மாதிரியான விஷயங்களும், ஒரு புறம் போராட்டமாக இது போன்ற விஷயங்களும் மேற்கொண்டது பேசப்படுது. அது போராட்டம் நடத்தல, நாடகம் நடத்துது. நான் 60 ஆண்டுகளாக இந்த நாடகத்தை நடத்திட்டு தான் இருக்கு. நமக்கு உங்களுக்கு இந்தி எதிர்ப்புங்கிறதுலாம் வெற்று வார்த்தை. தேர்தல் நேரத்தில் அவங்க நடத்துகிற ஒரு நாடகம், ஒரு வெற்று முழக்கம். உளமாற இந்தி திணிப்பை எதிர்க்கிறவங்களா இருந்தால் எப்பவோ தடுத்து நிறுத்திருக்கலாம். பல ஆண்டுகள் மேல ஆட்சியிலே இருந்தவங்க அவங்க இந்திய ஒன்றிய அரசுல. ரெண்டாவது, இது இன்னைக்கு நேரத்தில் இல்லையே, இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இப்போ இந்தி திணிப்புல, கட்டாய இந்தியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோட. வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பா சிபிஎம். அந்த கட்சி இந்தியில தான் அவங்களுக்கு வட இந்திய தொழிலாளர்களுக்கு சங்கம் வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குது. இந்தியில தான் பேசுது. இதே திமுக சவுகார்பேட்டையில் பல ஆண்டுகளாக வாழ்றாங்க வட இந்தியர்கள். அவங்க நல்லா தமிழ் பேச வரும். தமிழ்ல பேசி வாக்கு கேட்கலாம்ல, அப்புறம் இந்தியில பேசி வாக்கு கேட்டாங்க. இந்தியில எதுக்கு சோரொட்டி ஓட்டினாங்க? ஈரோடு கிழக்குல கூட இந்தியில சோரொட்டி ஒட்டி கேட்கறாங்க. இது எப்படி இந்தி எதிர்ப்பு? ஒவ்வொரு நேரத்திலையும், தேர்தல் வர நேரத்திலையும் ஒரு நாடகம் போடுறது தான் இது. இப்ப மும்மொழிங்கிறது போது எம்மொழி எங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் எழணும். தெலுங்கருக்கு எழணும், கன்னடருக்கு எழணும், மலையாளிக்கு எழணும், பீகாரிக்கு எழணும், பஞ்சாபியருக்கு எழணும். எம்மொழி படிக்க வாய்ப்பு இல்லாத போது இப்ப இருமொழி கொள்கைங்கிறதே இவங்க எப்படி வந்துருக்காங்களா? தனியார் பள்ளிகள் எல்லாம் இந்தி இங்கிலீஷ்னு தான் வந்துருக்குது. இங்கிலீஷு இந்தின்னு. தமிழ் எங்க இருக்குது? என் தாய்மொழியே படிக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழலை கொண்டு வந்துட்டு, தமிழ் எழுத படிக்க தெரியாத, குறிப்பா பேசவே தெரியல. ஏன்னா நிறைய நம்ம ஆங்கில சொற்களை கலந்து பேசுவது, ஒரு புதிதாக ஒரு மொழியை உருவாக்கிட்டோம். என் மொழி தமிழ் இயற்கையின் மொழி. ஒரு உட்கார்ந்து 4 அறிஞர்கள் உட்கார்ந்து உருவாக்குனது இல்லை. அதனாலதான் இறைவனின் மொழி, இயற்கையின் மொழின்னு சொல்றோம். இப்ப அந்த மாதிரி ஒரு மொழியை சிதைத்து அழிய விட்டுட்டாங்க. கண்ணு முன்னாடி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு. எங்களுக்கு தெரியுது, நாங்க சமஸ்கிருதத்தோடு தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசுனதுனால பிறந்து பிரிந்த மொழிகள் தான், பிரிந்து பிறந்த மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் பிறந்ததுவேன்னு தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டு இருக்கு. அந்த வரிகளை தூக்கியிருக்காங்க. இப்ப அதுல இப்ப கண்ணு முன்னாடி நாங்க சரி 90 விழுக்காடு ஆங்கிலம் கலந்து பேசுறோம். ஒரு புது மொழியை நாங்க என்ன செய்யறோன்னே தெரியாம உருவாக்கிட்டோம். தமிழ் படிப்பது பயனற்றது, அது வாழ்க்கைக்கு உதவாது, அது வேலை வாய்ப்பு தராது, அது எதுக்கு? அதான் வீட்டில் தான் எல்லாரும் தான் தமிழ் பேசுறோமே அப்படின்னு ஒரு இதை கொண்டு ஆங்கிலம் படிக்கிறதா அறிவுன்னு ஒரு பொது புத்தியில் அதை கொண்டு அதை நிறுவிட்டாங்க. அதனால தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாமல் போயிட்டது. தாய்மொழி அழிஞ்சிருச்சு.
இப்ப இந்த சூழ்நிலை புதிதா இன்னொரு இந்திய படி மும்மொழி கொள்கையில இந்தின்னு நாங்க சொல்லலையேங்கிறாங்க. ஆனா பேசுகிற தலைவர்கள்லாம் கும்மிடி பூண்டியத்தான்னா இந்தி இல்லாம எப்படி நீங்க தேநீர் கூட குடிக்க முடியாது, ஒரு கழிவறை கூட போக முடியாது, பானிபூரி கூட திங்க முடியாது. அப்படி எதுக்கு அந்த பானிபூரி என்ன திங்கன்னு கும்மிடி போன தானே அடிப்பாங்கன்னு. நான் தமிழ் மட்டும்தான் பேசுவேன். அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன். கனடால முதல்ல என்னை கைது பண்ணாங்க. என்னை கைது பண்ண உடனேயே அவர் மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்து உட்கார வச்சுட்டாரு. அவருக்கு தெரியுது. அமெரிக்காலையும் அதே மாதிரி தான், கைது பண்ண உடனே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. இதை போய் ஒரு இதா வச்சுக்கிட்டு இது இந்தி பேசுற மக்களினுடைய நாடு தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி இந்தி பேசலன்னா நீ இந்தியனே இல்லை, இந்த நாட்டை விட்டு வெளியில போங்கிறதெல்லாம் பெரிய கொடுமை. இதெல்லாம் வேடிக்கை சிரிச்சுக்கிற வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இந்த நாட்டை கூறு போட்டு துண்டாடுகிற ஒரு கொடிய முயற்சியா தான் நான் பார்க்கிறேன். அதை கைவிடணும் ஆட்சியாளர்கள். இந்த நாட்டில் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழுகிறார்கள். அவர்கள் மொழியெல்லாம் அங்கீகரிக்கப்படணும். 22 மொழிகளும் ஆட்சி மொழி ஆகணும். மும்மொழியை தூக்கி பன்மொழி பயிலுகன்னு கொண்டு வரணும். எந்த மொழி உங்களுக்கு விருப்பமா இருக்கோ பயின்றுங்கன்னு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அண்ணல் காந்தியடிகள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய மிகப்பெரிய தலைவர். அவர் சொல்றாரு, இந்தியா ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா இருக்கு செய்தியாவே தமிழ்நாட்டை தாண்டி வாழுகிற மக்கள் தமிழ் கற்றுக்கொள்ளணும்னு இருக்குது. அவர் பேசுனா அவர் சொன்னது இருக்குது. அதை விட்டுட்டு சும்மா தேர்தல் நேரத்தில் அவங்க இந்த மும்மொழியை பிடிச்சி தொங்குறதும் இவங்க அதை எதுக்குற மாதிரி நடிக்கிறதும் அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே அங்க ஹிந்தி பயிற்றுவிக்கிறாங்க. மக்கள் தெளிவு பெறணும். இதுல அதான் முக்கியம். நமக்கு எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, நாம் சொந்த மொழிக்கு உயிரானவர்கள். இதுதான் நம்ம கோட்பாடு. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இதுதான் மொழி கொள்கை. எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்குமே கொள்கை மொழி தெலுங்கருக்கோ கன்னடருக்கோ மலையாளிக்கோ அல்லது துளுவருக்கோ அல்லது பஞ்சாபியருக்கோ கொள்கை மொழி அவர் தாய்மொழியா தான் இருக்கணும். பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம். அது வேற வழி இல்ல, தொடர்பு மொழியா வச்சுக்கிறோம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதுல ஹிந்தி கற்கிறதுல என்ன எங்களுக்கு இருக்குது? இல்ல சமஸ்கிருதம் கற்கிறனா கூட எங்க பிள்ளைகள் விரும்பினா கத்துக்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. பயன் இருக்கு, தேவை இருக்குன்னா கத்துக்கிற வேண்டியதானே. எங்க நிறைய பேர் பிரெஞ்சு படிச்சுக்கிறாங்க, எங்க குழந்தைகள்லாம் படிச்சுக்கிறாங்க. பிரான்ஸ் போக வேண்டியது இருந்ததுன்னா நமக்கு தேவைப்படுதுன்னு ஸ்பானிஷ் கத்துக்கிறாங்க, ஜெர்மன் கத்துக்கிறாங்க. நான் எல்லா நாடுகளும் பயணம் பண்ண, ஐரோப்பிய நாடுகள்லாம் எங்க பிள்ளைகளே என்னோட தமிழ்ல பேசுவாங்க, பக்கத்துல இருக்கிற ஜெர்மன்ல பேசுவாங்க. எங்க பிள்ளைகளே என்னோட தமிழ்ல பேசுவாங்க, அவங்களுக்குள்ள பேசும்போது கூட பிரெஞ்சில் பேசிக்குவாங்க. நான் அப்ப கூட சொன்னேன், நீங்க நம்மளுக்குள்ள பேசும்போது தமிழ்ல பேசுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி மொழி கற்றுக்கொள்ள முடியாது. தாய்மொழியில் நல்ல ஆற்றல், நல்ல புலமை இருக்கும் பட்சத்தில் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். இதுதான் விதி, இயற்கையின் இருக்கிற விதி, எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்மளுடைய தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளங்களாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் வழியில படிச்சவங்க. அப்ப ஐயா மயில்சாமி அண்ணாதுரை என்ன சொல்றாங்க, தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழே கற்பிக்கலாம். நீங்க உலகம் பூரா இருக்க ஆய்வு செய்யுங்களே, நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞர்களையும் பாருங்களே, தாய்மொழியில் கற்றவர்கள் தான். எல்லா நாடுகளும், படைக்கிற எல்லா நாடுகளும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றுருக்கு. பயன்படுத்துற நம் நாடு தான் என்ன மொழியில கற்கிறதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் மேடினா இருக்கு, என் நாடு மட்டும் மேக்கினா இருக்கு. என்ன தயாரிக்கிறீங்க நீங்க? கொசுவத்தி, ஊதுவத்தி, சாம்பிராணி, சூடம், வேற ஏதாவது தயாரிக்கிறீங்களா? டாஸ்மாக், குவார்டர், பீர், பிராண்டி, இதை தவிர வேற ஏதாவது தயாரிக்கிறீங்களா? சொல்லுங்க. போர்க்கப்பல் எங்க வாங்குறீங்க? போர் விமானம் எங்க வாங்குறீங்க? பீரங்கி எங்க வாங்குறீங்க? என்ன கேள்வியை கேட்டு அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? சொல்லுங்க. ஓட்டு போடுறீங்களா பெட்டி, அதையாவது நீங்க தயாரிக்கிறீங்களா? என்னத்தையாவது ஒண்ணு பேசிட்டு அலையிறதுதான். இவங்க திராவிடர்கள் இந்த நாடகம் போடுவாங்க. அது குறிப்பா திராவிட மாடல் ரொம்ப போடும், ரொம்ப போடுவாங்க. ஏன் எங்க ஐயா போய் இந்தியில எழுதி வச்சு படிச்சதெல்லாம் இருக்கே, போட அனுப்பவா உங்களுக்கு? எங்க மேற்கு வங்கத்திலும் எங்க பேசியிருக்காரு நினைக்கிறேன். எங்க ஒரு மாநாட்டுல போய் இந்தியில பேசுறாரு. எங்க ஐயா காமராஜர் போய் வட இந்தியால போய் தமிழ்ல பேசுறாரு. எல்லாரும் கைதட்டுறான். எங்க பக்கத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன பேசுறாரு, உங்களுக்கு என்ன புரியுது, எதுக்கு கைதட்டுறீங்கன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான்,
என்னமோ பேசுறாரு, ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுதுன்னு கைதட்டிதான். உண்மையிலே நடந்தது. ஏதோ பேசுறாரு, ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அப்படின்னு. அது மாதிரி அது ஒரு பிரச்சனையா கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் விரும்பினால் கற்கிறாங்க. இப்ப யார் தமிழ்நாட்டில் இந்தி கற்கலைன்னு சொல்லுங்க, எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. தேவை கருதி. கட்டாயம்ங்கிறத ஏற்க முடியாது, அதை ஏற்க முடியாது. அது இவங்க இந்த நாடக கம்பெனி இருக்கிறவரை அது நடக்கும். என்னை மாதிரி ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டா கும்மிடி பூண்டியை தாண்டா தானே சொல்றாங்க, நீங்க நுழைஞ்சாலே தமிழ் தெரியணும். எப்படி அது எப்படி இருக்கு? அவன் சொல்றத பாருங்களேன். பானிபூரி டேய் இங்க வாடா, பானிபூரி விற்க வர்றவன் கத்துக்கிட்டு வர மாட்டானா? கழிவறை எப்படி போவான்னு போய் நின்னாலே காசை கொடுத்தா திறந்து விட்டுருவான். அது இந்தியில பேசினாதான் திறப்பானா? ஏன்னா ஹிந்தி படிச்சுட்டு அவன் நாள் வாழ்ந்துட்டு இருக்கோமா? இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு, அதுவும் பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுறதுதான் வேடிக்கை இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள் இந்தி படிக்காம நீங்க எப்படி தேநீர் கூட குடிக்க முடியாது அப்படின்னு. சரி, ஏதோ